நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்குற மூலிகை தான் நஞ்சு அறுப்பான். இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நஞ்சு தன்மைகள், பூச்சிக்கடி, வண்டுக்கடி, இந்த மாதிரி கடியினால் வரக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நஞ்சுகளை அறுக்கக்கூடிய தன்மை இதனுடைய இலை சாற்றுக்கு இருக்குங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இலைகள் கொஞ்சம் பறித்து எடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, நுணா இலைகள் ஒரு 10 இலைகள் சேர்த்து நல்ல கல்வத்தில் அரைச்சி நமக்கு விஷக்கடிப்பட்ட இடங்களில் மேலே பற்றுகள் மாதிரி போட்டுட்டு வரும்போது 3 நாட்களில் அதனுடைய கடித்தன்மைகள் மறைஞ்சிரும்னு கூட பார்க்குறோம். இது திரும்ப நமக்கு உடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னால் இதனுடைய இலைகள் மாத்திரமே எடுத்து நிழலோட்டமாக உலர்த்தி அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடரை கேப்சூலில் போட்டு அடைச்சி 2 கேப்சூல் எடுத்து வாயில் போட்டு நம்ம கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கலாம். அதோட கூட பனங்கற்கண்டு, கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை வாயில போட்டு நல்ல ஒரு மணி நேரம் அளவுக்கு உமிழ்நீரோட நம்ம சப்பி சாப்பிட்டுட்டு இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது குமட்டல் தன்மை வரக்கூடிய ஒரு தாவரம்ங்க. அதனால ஒரு சிலருக்கு வாமிட் வந்துடும். அந்த வாமிட் வராம இருக்கிறதுக்காக நாம இதை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு வாமிட் வராதுங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மைகளை முறிக்கக்கூடிய தன்மை இந்த நெஞ்சரப்பானுக்கு இருக்குதுங்க. இதை எடுத்து நிறைய நபர்கள் பயன்பட்டு இருக்காங்க. நீங்களும் பயன்பெறுங்க. நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.